அரசு உதவி பெறும் ஸ்கூல் ஒரு 7000 7500 ஸ்கூல் இருக்குது. செட்டில் மொத்தம் ஒரு 44,000 ஸ்கூல் 45,000 ஸ்கூல் இருக்குது. இந்த 45,000 ஸ்கூலுக்கு ஒரு அன்றைக்கி நம்ம கூட படித்த பிள்ளைகிட்ட எவ்வளோ சம்பளம் என்ன ஏன்னு கேட்கல. அது சொல்லுது 60,000 சம்பளம் வருது. இப்போ 2019 10th 11th 12th பாடம் எடுத்துருக்கு. அந்த பிள்ளைக்கு முதல்ல எவ்வளோ சொல்லுது? 60,000 சம்பளம் சொல்லுது. ஒரு டீச்சருக்கு 60,000 போட்டாலும் 3-4 லட்சம் பேர் வந்தாலும் எப்படி போனாலும் 2,000 கோடி ரூபா மாதம் சம்பளம் மட்டும் கொடுக்கணும். அது டிஓ ஏஓ மறு மாவட்ட கல்வி இயக்கம் இருக்குது, மாநில கல்வி இயக்கம் இருக்குது, மறு மாநில பாடநூல் கழகம் இருக்குது, மறு சத்துணவு கூட இது இருக்குது, காலை உணவு திட்டம் இருக்குது. இது வெறும் சம்பளம் மட்டுமே 2 கோடி ரூபா, 2,000 கோடி ரூபா. எவனா சொல்ல நம்புவானா? நம்பவே மாட்டான். சரி, இந்த 44,000 ஸ்கூலுக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறனால எவ்வளோ ஆகும்? 400 கோடி ரூபா 500 கோடி ரூபா ஆகும். இவன் என்ன சொல்கிறான்? கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வெறும் 2,000 கோடி ரூபா தாரோம். எவ்வளவு? 2,000 கோடி ரூபா தாரோன்னு சொல்லிட்டு லூசு தரமாக பேசிகிட்டு இருக்கான். என்னத்தை செய்ய? இதெல்லாம் கால கொடுமை தான். என்னத்தை செய்ய? ஒரு மாதம் சம்பளம் தான் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு. நான் சொல்லுவது டீச்சருக்கு மட்டும்தான். அதாவது மாவட்டத்தில் 3 டிஓ இருப்பான். டிஓ இருப்பாப்புல கேட்டிங்களா? டிஓ இருப்பாப்புல, ஒரு ஏஓ இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கல்வி அமைச்சருக்கு தெரியுமான்னு கேட்டால், இப்போது இவங்க வச்சுருக்க கல்வி அமைச்சருக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நுணுக்கமான இதெல்லாம் தெரியாது. டிஓ இருக்கார், டிஓ அவருக்கு எவ்வளோ சம்பளம் அந்த இதெல்லாம் நம்ம போடவே செய்யலை. வெறும் அக்யூரேட்டாக ஒரு 3 லட்சம் பேர் வேலை வைப்பாங்க, ஒரு 3.5 லட்சம் பேர் வேலை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு 2 லட்சம் பேர் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஒரு 2 லட்சம் பேர்னால் என்ன ஆச்சு? ஒரு 2,000 கோடி ரூபா ஆச்சு. சரி, ஒரு 3 லட்சம் பேர் வேலை வைப்பாங்க அப்படின்னு ஒரு 2லேருந்து 3க்குள்ளே வேலை வைப்பாங்க, 3க்குள்ளே வேலை வைப்பாங்கன்னு சொல்லி தான் ஒரு 2 லட்சம் கோடி 2,000 கோடி ரூபா மொத்தம் சம்பளம் மட்டும் வருது. இதில் நீங்கள் புக்கு குடிக்கிய அது எவ்வளோ என்னன்னு தெரியல, அதோட டீட்டெயில் நம்மளுக்கு தெரியல. அதுக்காக நம்ம கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லணும், தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது. அடுத்து செருப்பு கொடுக்காங்க, செருப்பு. அடுத்து மாதம் பிள்ளைகளுக்கு 1,000 ரூபா கொடுக்காங்க. அதே எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்ச 500 கோடி ரூபா வரும். ஏன்னா குறைஞ்ச கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க பிள்ளைகள் ஒரு 50 லட்சம் பேராக இருக்கும். இதே சேமு ஒரு 40 லட்சம் பேர் ப்ரைவேட் ஸ்கூலில் படிப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் 6 11 இது அரசு உதவி பெறும் பள்ளிகளை கொடுக்க கிடையாது. இந்த 1000 ரூபா அரசு உதவி பெறும் பள்ளியில் கொடுக்கறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அரசு பள்ளியில் மட்டும் படித்தவர்கள் மட்டும்தான் இந்த 1000 ரூபா கொடுக்கப்படுங்க. இந்த 1000 ரூபா கொடுக்கறனால அந்த பிள்ளைகளுக்கு தேவையானது எதுனா வாங்கிக்கிடலாம். நீங்கள் ரூபாயை வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் ஒரு 1000 ரூபா மதிப்பு எவ்வளோன்னு நீங்கள் போய் யார்கிட்டையாவது வயசானவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு அதோட வலி தெரியும். ஏன்னா நம்ம இயற்கையாகவே நம்ம சொந்தத்தில் ஒரு ஆள் இருந்தாப்புல, ஒரு 6 மாதமும் வேலை இல்லாமல் இருந்தாப்புல, வயசு 77 வயசு ஆகிப்போச்சு. நல்லா கேட்டுக்கும் 77 வயசு ஆகிப்போச்சு. 76 வயசு வரைக்கும் உழைச்சிக்கா. வீட்டில் ஒரு 5-6 மாதம் தான் வேலைக்கு போகல. வீட்டில் ஒரே சண்டை, நீ ஏன் வேலைக்கு போக மாட்டேங்க, வேலைக்கு போக மாட்டேங்க. 77 வயசு ஆகிட்டு இன்னும் நீ என்னத்தை பிடிச்சி வேலைக்கு போக போறீ நம்மளை மாதிரி ஆள்லாம் சொல்லலை. கடைசியில் என்ன செஞ்சால் கவர்மெண்ட்டு ஒரு 1000 ரூபா பென்ஷன் கொடுத்தாப்புல. கவர்மெண்ட்டு ஒரு 1000 ரூபா பென்ஷனு. அவரை பார்க்கணும், ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உலகத்தில் எவனுமே கொடுக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியெல்லாம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வராங்க, 1000 ரூபா வரான், 1000 ரூபா வரான், எனக்கு கவர்மெண்ட்லேருந்து 1000 ரூபா வரான், 1000 ரூபா வரான்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நின்று பார்த்தவங்களுக்கு அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். சும்மா இந்த 1000 ரூபா பிச்சை காசு அப்படி சொல்லுறவனுக்கு தெரியாது. அடுத்து இதிலே ஆதி திராவிட நலப்பள்ளி இருக்குது. ஸ்கூல்லே ஆதி திராவிட நலப்பள்ளின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ஆனால் ஆதி திராவிட நலப்பள்ளி இருக்குது. அதில் ஹாஸ்டல் தனியாக இருக்குது. அவங்களுக்கு தேவையானது சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு, இது எல்லாம் அதுவே மிகப்பெரிய பட்ஜெட்டு. ஒரு மாதத்தில் நம்ம எஜுகேஷனை மட்டும் செலவழிக்கிறது மட்டும் ஒரு மாதத்தில் இல்லை வருஷத்தில் 1 லட்சம் கோடி ரூபா இதுக்கே வந்துடும். ஒரு 75 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு எஜுகேஷன் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா எல்லாமே ஃப்ரீயான கொடுக்கும். எவனே மாதிரி எல்லா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இப்படி இந்த மாதிரி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அடுத்து இது வருமானத்தை எப்படி உண்டாக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். பிடிஆர் இருக்கையில் இதே பிரச்சனை இருந்துச்சு. அவரும் இதே தான் சொன்னா. அப்போ இதை சொல்லலை. அவர் 5 லட்சம் கோடி ரூபா கடை இருக்குது, ஆனால் ப்ராமிஸ் பண்ண எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அப்படின்னாப்புல. முதல்ல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், முதல் 4,000 கோடி ரூபா உள்ளே வந்ததுக்கடுத்து கொடுத்தாப்புல. 2,000 கொடுத்தாப்புல. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். நல்லா வாங்கின எல்லாத்துக்குமே தெரியும்.
நான் வாங்கின எல்லாருக்குமே தெரியும். முதல்ல 4000 சொன்னோடனே 4000 தூக்கி உடனே கொடுக்கல. முதல்ல 2000 4000 கோடி ரூபா உள்ளே வந்துச்சு, கஜானாக்குள்ளே வந்துச்சு. அந்த 4000 கோடி ரூபாயை எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 4000 கோடி ரூபா வந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு 2000 வச்சு கொடுத்தாங்க. இப்படி தான் கொடுத்தாங்க. உழைக்க மொத்த அடிக்கு யாருக்கும் கொடுக்கவே செய்யலை அந்த 4000 ரூபாயும். அடுத்து இது எப்படி நம்ம நிவர்த்தி செய்யலாம்னா, இப்போதைக்கு ஜிடிபி வந்து நல்லா கேட்டுக்கோங்க, 35,000 கோடி ரூபா இருக்குது. 35,000 35 லட்சம் கோடி ரூபா இருக்குது. இந்த 35 லட்சம் கோடி ரூபாய் ஒரு 60 லட்சம் கோடி ரூபா 65 லட்சம் கோடி ரூபா ஆக்கலாம்னா ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஏம்னா ரூபாய் இருக்கவன்ட்ட ரூபாய் பெருக்குது ரொம்ப ஏசு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரூபாய் இருக்கவன்ட்ட ரூபாய் பெருக்குது நல்ல ஏசு. இப்போ அனில் அம்பானிட்ட முகேஷ் அம்பானி எதிர்ப்பு சொன்னாப்புல, எனக்கு 100 கோடி சம்பாதிக்க கஷ்டம், ஆனால் 100 கோடி 10,000 கோடி ஆக ரொம்ப லேசுன்ட்டான். அதே மாதிரி தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனு. இது மிக அருமையான வாய்ப்பு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லுதோம் என்னென்னா, இது ஈஸியாக செய்யலாம், ஈஸியாக நடக்கும், நடக்காமலாம் சாத்தியப்படாது. ஆனால் நீங்கள் சொல்லுத மாதிரி இந்த சோசியக்காரனை கொண்டு வந்து நிப்பாட்டாதீங்க. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லா வேட்பாளருமே 234 தொகுதியில் உள்ள வேட்பாளர் பெரும்பாலும் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சிகளை வரும்போது தெரியாது. சரியா அவங்க என்ன செஞ்சாங்க ஏன் செஞ்சாங்க. டிஎம்கே கட்சியில் உள்ள எல்லாருமே ஒரே டயத்தில் போனாங்க. ஏடிஎம்கே டயத்தில் சோசியக்காரன் சொன்னால் அதே குறித்து கொடுக்க அதே டயத்தில் போனாங்க. அப்போ அவங்க தோக்க காரணம் என்ன? அவங்க தோக்க காரணம் என்ன? நீ சொல்லியில்ல, இதா பிரச்சனை. திண்டுக்கல் சீனிவாசன் வயசாகி போச்சு, எவ்வளோ வயசு இருக்குது, தூக்கி ஏச்சு கூச்சி ஓடுதாப்புல, கதவை திறந்து சோறு ஏறி கூச்சி அங்கிட்டு கூச்சி இங்கிட்டு கூச்சி ஓடி போய் கொடுத்தாப்புல. கடைசியில் இப்போ எத்தனை இடம் இருக்குது? 3வது இடம். சரி, செந்தில் பாலாஜி ஒருத்தர் சொன்னார், மலையாள சோசியர் சொன்னார், எனக்கு இந்த இருப்பு நீங்கள் ஆட்சியில் அமைச்சிருவிய, அப்படியாகும் இப்படியாகும், நீங்கள் கண்டிப்பாக அடுத்த கட்ட நிலைமைக்கு பெறுவிய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக செவிச்சிருவிய அப்படின்னு சொன்னாப்புல. செவிச்சாப்பிலையா? செவிக்கலை. அதே மாதிரி தான் இந்த அவங்க என்ன பேசலாம் வேணும்னா தனிப்பட்ட ரீதியில் சும்மா ஒன்றா வெளியே ஒன்றா பேசலாம், சோசியை பார்க்க மாட்டோம் அப்படிமா. பெரும்பாலும் எல்லாருமே இந்த சோசிய கல்வி பார்க்க தெரிஞ்சுதான். நான் பார்க்க மாட்டேங்கிறது என்னோட தனிப்பட்ட விஷயம், நான் பார்க்க மாட்டேன். அப்போ போனால் போது போ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்காம இருக்க என்னோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் கவர்மெண்ட் செய்து வந்து மிகப்பெரிய இது கேட்டீங்களா. அதனால் இந்த சோசியக்காரனை தூர தூக்கி ஒதுக்கிட்டு இப்போது முன்னாடி இந்த ஃபினான்ஸில் மெயினான ஆள் யாரும் தானே ஜெயரஞ்சன் தாப்புல. ஜெயரஞ்சன் வந்து நீங்கள்லாம் பட்ஜெட்லாம் பார்த்துட்டே வச்சுக்கோங்க, நுணுக்கமாக பேசுவாப்புல. தெரியலாட்டியும் யாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு விவாதம் வரையில் கூட நீங்கள் ஜெயரஞ்சனை முன்னாடி 5 வருஷம் முன்னுக்கூட்டி பார்த்துருக்கலாம். இப்போ பார்த்துருக்கான வாய்ப்புகள் கிடையாது. முன்னாடி 5 வருஷம் முன்னுக்கூட்டி உள்ள இதில் நீ பார்த்துருந்தீங்கன்னா ஜெயரஞ்சன் எப்போம்னா பட்ஜெட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட் ரிலீஸ் ஆகுதோ அப்போ அதில் என்ன நிறை என்ன குறை அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாப்புல. அவர்கிட்ட கேட்டாங்க எப்படி 23,000 கோடி ரூபா வருது வருஷத்தில் அப்படின்னு. இப்போ கேட்டாங்க, அப்போ கேட்டாங்க. அப்போ ஒரே வருடம் சொன்னாப்புல 23,000 கோடி ரூபா அசால்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னாப்ப. எப்படி நீங்கள் கொடுக்கலாம், இங்கே அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, கொடுக்கலாம். ஸ்டேட்டு அதாவது அவங்க சொன்னது அதாவது மாநிலத்தோட உள்நாட்டு வணிகத்தை கூட்டுது அப்படின்னாங்க. மெயினான உள்ள பிரச்சனை என்னென்னா, இப்போ 35,000 கோடி இருக்குது, இன்னும் 6 மாதத்தில் ஒரு 40,000 வாங்கிக்கிற மாட்டீங்களா நீங்கள்? கண்டிப்பாக ஆகலாம். நீ அதுக்காட்டி இது சோசிக்காரனை ஹிசிக்காரனை வச்சா ஒழுங்காலும் வேண்டாது. 2வது பிடிஆர் தியாகராஜனை உள்ளே கொண்டு வரணும். ஏன் உள்ளே கொண்டு வரணும்னா அவருக்கு அதை பற்றியான நுணுக்கங்கள் அனுபவங்கள் எல்லாமே இருக்குது. அவரை நீங்கள் சொல்லலாம் ஒரு பேங்கில் வேலை செஞ்சனால, வெளிநாட்டு பேங்கில் அப்படி கிடையாது. ஃபினான்ஸில் A to Z வரைக்கும் என்னென்ன செய்யலாம், எது செய்யலாம். நீங்கள் ஒரு ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒரு கட்டணும் மண்ணங்கட்டி கட்டணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலும் இது எவ்வளோ ஆகும் ஏதாகும் சொல்லிட்டு உடனே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான எவனா கன்ஸ்ட்ரக்ஷன் இருப்பான், ஒருத்தர் பிடிச்சிட்டு அப்போ இது எவ்வளோ ஆகும், இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு இத்தனை இது வருது, என்ன செய்யலாம், எவ்வளோ வரும், முடிஞ்சு வச்சு மிச்சம் எவ்வளோ அப்படியா 400 கோடியா கொடுத்துருவோம் அப்படிமா. ஆனால் பிடிஆர் தியாகராஜன் உள்ளே கொண்டு வாங்க. அடுத்து ரகுராமராஜன் இருக்காப்புல, அவரெல்லாம் இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் முன்னாடி இருந்தாப்புல, முதல்ல தொடங்குற இடத்துல இருந்தாப்புல, அதுக்கடுத்து என்னன்னு தெரியலை. அதோட டீட்டெயிலு என்ன நம்மளுக்கு தெரியல. இவங்களெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நீங்கள் தேவையில்லாமல் இந்த 2000 ஈஸியாக கொடுக்கலாம். இது 2000 பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம், மாற்றமே கிடையாது. ஏன்னா இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணும். நீங்கள் சோசியக்காரனை கொண்டு வந்தீங்கன்னா நடக்காது. 1. 2வது அனுபவம் வாய்ந்தவர்களை கொண்டு வரணும் அப்படிங்க. நம்ம வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் ஈஸியாக கொண்டு வந்துட்டு ஈஸியாக முடிச்சு போயிட்டே இருக்கலாம். 5 வருஷத்துக்கு ஈஸியாக கடத்தலாம். ஆனால் இது எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு மறுபடியும் மக்கள் ஓட்டு போடலை, அடுத்த விருப்பம் நீங்கள் ஆட்சிக்கு வரலன்னா அது நம்ம பொறுப்பாக முடியாது. கேட்டீங்களா? ஒன்றே தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உதவி செய்தோம் ஒருத்தருக்கு அப்படின்னா அந்த உதவியை மறக்காங்க.
அப்படின்னா நம்ம பொறுப்பாக முடியாது. நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்மளுக்கு தனிப்பட்ட ரீதியாக நிறைய பேர் எனக்கு துரோகம் செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம். அதெல்லாம் நான் கருத்தில் கொண்டுட்டு நம்ம போகிறதே கிடையாது. அந்த பாதையை நம்ம பார்க்கதே கிடையாது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஏன்னா அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு ஓட்டு போட்டவனுக்கும் ஓட்டு போடாதவனு ஒரே மாதிரி தான் பார்க்கணும். அதனால் இறைவன் நாடினால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். நீங்கள் வந்து குடுக்க கை தான் என்ன செய்யும், இறக்க தண்ணி தான் ஊறும். இறக்க தண்ணி தான் ஊறுமாங்க. இறச்சிக்கிட்டே இருந்தால் ஊறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இறச்சிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ தான் இறக்க முடியுமோ இறக்கலாம், பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஊற்று தான், அதனால் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு 20 பைசா 20% கூட வரவே வராது. அதனால் நீ அதை கம்பேரே பண்ணாது. எப்போவும் அதை கம்பேரிசனே பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஏன் கம்பேரிசன் பண்ணக்கூடாது, நம்மளோட மாநிலத்தோட வளர்ச்சியை மட்டும் தான் நம்ம எடுத்து இதுங்கணும். இன்னொன்று இவனு என்ன செய்வான்னு கேட்டால், நல்ல அந்த பட்ஜெட்டை பார்க்க நல்லா தெரியும். ஒசூரில் இது தொடங்க போகிறோம்னு சொல்லிட்டு வருஷம் ஃபுல்லாக போடுவான். விமானம் ஏர்போர்ட் ஓப்பன் ஆக போகுது அப்படிமா. சரி, இந்த ஏர்போர்ட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தா வரவே செய்யாது. 4 வருஷமும் வரவே செய்யாது. 5ஆவது வருஷம் ஒன்று வரும். பக்கத்தில் பெங்களூர் ஏர்போர்ட் இருக்குது. அப்போ இத்தனை வருஷம் பட்ஜெட்டில் போட்டது எங்கப்பா அப்படின்னு கேட்டால் எவனும் கேட்க மாட்டேங்கானே. கேட்கக்கூடிய ஆள் கிடையாது ஒருத்தனும். நீங்கள் அப்படிப்பட்டவனு இவனுக்கு இல்லையே, அதான பிரச்சனை. பட் இது ஒசூரில் இத்தனை வருஷம் நீ இப்போ போட்டியப்பா, பட்ஜெட் போட்டியா, அந்த பட்ஜெட் ரூபா என்னாச்சு, அந்த ரூபாய் நீ என்ன செஞ்ச, ஏன் செஞ்ச, ஒன்றுமே கேட்க முடியும். இதே மாதிரி தான் பிஜேபி போட்ட கவர்மெண்ட் மாதிரி தான் நீங்களும் போடுதீங்க. சிங்க பெண்ணே அந்த பெண்ணுக்கிட்டு போடுறதை பற்றி பிரச்சனை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போடுறதை பற்றி பிரச்சனை கிடையாது. நீங்கள் எத்தனை கூட்டுதீங்க அப்படிங்கிறதான் எண்ணிக்கை தான் நம்மளுக்கு மெயின். இப்போ குத்தாலத்தில் இருக்குது, செங்கோட்டையில் இருக்குன்னு, குத்தாலத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தெங்காசியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து எந்தெந்த ஊர் சின்ன ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு நீங்கள் கொண்டு போனீங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனால் வேலை வாய்ப்பு கூடிச்சா, நீ வருஷத்துக்கு எத்தனை லட்சம் பேர் வேலை கொடுக்கணும்னு சொல்லிருக்கிய, ப்ராமிஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் தெரியல. ஆனால் கண்டிப்பாக முடியும். இறைவன் நாடுவான். கண்டிப்பாக நீங்களும் என்ன செய்யணும், ஜோசிக்கார பையன் தூரத்துக்கு வச்சுட்டு நல்ல தெளிவானவன். இந்த ஆனந்த் சீனிவாசன் நல்லா பேசுவாப்பில் பார்த்தீங்கன்னா, அழகாக பேசுவார். அழகாக ஒரு பொருளாதாரத்தை பற்றி என்ன ஏது A to Z வரைக்கும் நல்லா பேசுவார். அவரெல்லாம் உள்ளே கொண்டு போடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அவர் அந்த கட்சிக்காரன், அவர் காங்கிரஸுக்குள்ளேயே இத்தனை நாள் இருந்திருக்காரு அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் நினைக்கவே கூடாது. இப்போ நினைக்கக்கூடிய சுச்சுவேஷன் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் நீங்கள் இதுங்கிறதுல தான் அடுத்த 6 மாதம் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் போகும். இப்போ ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னே தெரில. எடப்பாடி இருக்கையிலேயே பன்னீர்செல்வம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ உங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு தெரியலையா, நீ யாரை போட போறீங்கன்னு தெரியலையா, அது எப்படிப்பட்ட ஆளாக இருக்குன்னு தெரியலையா. இன்னொன்று இருக்குது, எப்போ பார்த்தாலும் கடவுள் அமைதி ஆணையாக அப்படின்னு உங்களை பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறது என்னத்தை இதுங்க, இதெல்லாம் கால கொடுமை நினச்சிக்கிறதா. அதாவது என்றைக்குமே ஒன்றே தெரிஞ்சுக்கோ, மேலே போகையில் ரொம்ப பொறுமை மனிதனுக்கு அவசியம். அது முதல்ல எனக்கு சொல்லிக்கிட்டு தான், அதுக்கிட்ட நான் உங்களுக்கு சொல்லிக்கிடுதேன். முதல்ல நான் சொல்லிக்கிட்டு நான் பெருமைப்பட்டுக்கிட்டு தான் அது நடக்காது.